முருகனுக்கு எடுக்கப்படும் காவடிகளில் மிகவும் அபூர்வமான மச்சக்காவடி பற்றி தெரியுமா? மச்சக்காவடிக்கு மற்றொரு பெயர் மீன் காவடி. உயிருள்ள மீன்களை காவடியாகச் சுமந்து செல்வது இதன் சிறப்பு. மீன் காவடியை எந்த பாத்திரத்தில் இருந்தால் நல்லது? செம்பு அல்லது பித்தளை பானை அல்லது மண் பானை. தூய்மையான நீரை நிரப்பி அதில் உயிருள்ள மீன்களை போட்டு அந்த பாத்திரத்தை காவடியாகச் சுமந்து கொண்டு சென்று முருகனுக்குச் செலுத்தும் வழிபாடாகும். எந்த மீன் சிறந்தது தெரியுமா? மடவை மீன் மிகச் சிறந்தது. ஏன் மடவை? இது நன்னீர் மற்றும் உப்பு நீர் இரண்டிலும் வாழும் யூரிஹலைன். காவடி பாத்திரத்தில் இருக்கும் போது சாகாது, கடலில் விட்டாலும் உயிர் பிழைக்கும். சடங்கு: பாத்திரத்தில் தூய்மையான நீர் நிரப்பி மீனை விட்டு பாத்திரத்தில் வாய்ப்பகுதியை துணியால் கட்டி பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். கோவிலை அடைந்ததும் கடலில் அல்லது நதியில் மீனை விட வேண்டும். விரத முறை மற்றும் நாட்கள்: மீன் காவடி எடுப்பவர்கள் கடுமையான விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டும். எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும்? பொதுவாக 3, 5, 7, 11 அல்லது 21 நாட்கள் என தன் வசதிக்கும் பக்திக்கும் ஏற்ப விரதம் இருக்கலாம். உணவு முறை: ஒரு வேளை மட்டுமே உணவு, சைவம். தரையில் படுத்து உறங்குதல், பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தல் அவசியம். மன தூய்மை: விரத நாட்களில் தீய சொற்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஓம் சரவணபவ அல்லது முருகா என்ற நாமத்தைச் செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆற்றில் அல்லது கடலில் மீனை விடுவது: மீன் எப்படி ஆற்றில், கடலில் சுதந்திரமாகிறதோ அப்படி நம் ஆன்மா முருகனிடம் சேருவதே இதன் நோக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த காவடியின் நோக்கம்: நான் சுமந்த மீன் உயிருடன் நதியில் சேர்வது போல என் குடும்பமும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே இந்த வழிபாட்டின் பின்னால் உள்ள வேண்டுதல். இது தான் மச்சக்காவடியில் சிறப்பு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.